பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் முதல் வசனம். தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலைமுறை தலைமுறையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய லக்கம் 38,000. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும் 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி அவர்களை லேவியின் குமாரராகிய கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான். கெர்சோனியரில் லாதானும் சிமேயும் இருந்தார்கள். லாதானின் குமாரர் எகியேல், சேத்தாம், யோவேல் என்னும் 3 பேர். இவர்களில் முந்தினவன் தலைமையாய் இருந்தான். சீமேயின் குமாரர் செலோமித், அசியேல், ஆரான் என்னும் 3 பேர். இவர்கள் லாதான் வம்ச பிதாக்களில் தலைமையாய் இருந்தார்கள். யாகாத், சீனா, எயூஸ், பெரியா என்னும் 4 பேரும் சிமேயின் குமாரராய் இருந்தார்கள். யாகாத் தலைமையாய் இருந்தான். சீனா 2ஆம் குமாரனாய் இருந்தான். எயூசுக்கு பெரியாவுக்கும் அநேகம் குமாரர் இராதபடியினால் அவர்கள் பிதாக்களின் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டார்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்னும் 4 பேர். அம்ராமின் குமாரர் ஆரோன், மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரரோவெனில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள். மோசேயின் குமாரர் கெர்சோம், எலியேசர் என்பவர்கள். கெர்சோமின் குமாரரில் செபுவேல் தலைமையாய் இருந்தான். எலியேசருடைய குமாரரில் ரெகபியா என்னும் அவன் குமாரன் தலைமையாய் இருந்தான். எலியேசருக்கு வேறே குமாரர் இல்லை. ரெகபியாவின் குமாரர் அநேகராயிருந்தார்கள். இத்சாரின் குமாரரில் செலோமித் தலைமையாய் இருந்தான். எப்ரோனின் குமாரரில் எரியா என்பவன் தலைமையாயிருந்தான். 2வது அமெரியா, 3வது யாகேசியேல், 4வது எக்காமியாம். ஊசியேலின் குமாரரில் மீகா என்பவன் தலைமையாய் இருந்தான். 2வது இசியா. மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். மகேலியின் குமாரர் எலியாசார், கீஸ் என்பவர்கள். எலியாசார் மரிக்கும்போது அவனுக்கு குமார்த்திகளே அல்லாமல் குமாரர் இல்லை. கீசின் குமாரராகிய இவர்களுடைய சகோதரர் இவர்களை விவாகம் பண்ணினார்கள். மூசியின் குமாரர் மகிலி, ஏதேர்,
எரேமோத் என்னும் 3 பேர். தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே பிதாக்களில் தலைமையாயிருந்த லேவி புத்திரரின் பேர் டாப்பின்படியே தலையாக எண்ணப்பட்ட 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடையை செய்தார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறியிருக்க பண்ணினார். அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும், இனி லேவியர் வாசஸ்தலத்தை ஆகிலும் அதன் ஊழியத்திற்கு அடுத்த அதன் பணிமுட்டுகளில் எதையாகிலும் சுமக்க தேவையில்லை என்றும் தாவீது அவர்களை குறித்து சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்குட்பட்டவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனை கடுத்த வேலையையும் விசாரிப்பதும், சமூக தப்பங்களையும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும், நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் லக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும், ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும், கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாய் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்துல தாவீதை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா, கிழவனும் பூரண வயது உள்ளவனும் ஆன போது, அப்போ தாவீதுக்கு வயசான பிறகு அவன் என்ன பண்றான், தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் மாற்றுகிறார். இப்ப ராஜாவாய் அவனை அபிஷேகித்து அதன் பிறகு அந்த இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரெல்லாம் எல்லாரும் ஒரு இடத்துக்கு கூடி வரும்படி செய்து 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை பேராக என்ன சொல்றான். அதாவது 30 வயது முதல் அதுக்கு மேற்பட்ட நபர்கள் லேவியர்ல என்ன சொல்றான். ஆனா அதன் பிறகு அவன் சொல்றான் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் சேர்த்து எண்ணுங்க, லேவியர்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா ஒரு இடத்துல அவன் கணக்கெடுக்கும் போது, தாவீது கணக்கெடுக்கும் போது கர்த்தருடைய கோபம் மூண்டதுன்னு இருக்கு. ஆனா இந்த இடத்துல அவன் கணக்கெடுக்கும் போது கர்த்தருடைய கோபம் வரல. ஆனா இது பெருமைக்காக, அது நான் எவ்வளோ படைகள் வச்சிருக்கேன், எவ்வளோ சோல்ஜர்ஸ் வச்சிருக்கிறேன்றதுக்கு அந்த இடத்துல அவன் கணக்கெடுத்தான். ஆனா இங்க லேவியரை தனியா பிரித்து அவர்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லேவியரை தொகை பண்ணாங்க. இது ஆண்டவருக்கு கோபம் மூட்டுகிறதாய் இல்லை. அப்போ இப்படி லேவியரை மாத்திரம் தனித்து பிரித்து எடுக்கிறார்கள். எதற்கு? இவர்கள் ஆலயத்தின் வேலையை செய்யும்படியாய், அதாவது இப்படி அநேக காரியங்கள், அவங்க ஆலயத்தை பாதுகாக்கிறது, ஆலயத்து வேலையை செய்கிறது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் பிரித்து வேலைகளை கொடுக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரோனுடைய வம்சத்தில் உள்ளவங்க அவங்கள பலியிடும் ஆசாரியராக அவங்கள தெரிந்து கொண்டார். அவங்க தான் பலி செலுத்துவாங்க.
ஆரோனுடைய பிள்ளைகள், ஆரோன் வம்சம், இவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம், பலி செலுத்துவாங்க. அப்போ பலி செலுத்தக்கூடிய லேவியர்களாக இவர்களை ஆசாரியர்கள், அதாவது ஆசாரியர்களாக இந்த லேவியரை தெரிந்து கொண்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனா மோசேயுடைய வழியில ஆண்டவர் என்ன பண்ணல, அந்த பிள்ளைகளை ஆசாரியர்களாய் தேர்ந்தெடுக்கல, அவர்கள் லேவியர்களாக தான் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இதுல 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அம்ராமின் குமாரர் ஆரோன் மோசே. அப்போ இந்த அம்ராம் இவன் யாரு, அதாவது மோசே ஆரோனுடைய தகப்பன். இப்போ ஆண்டவர் இந்த இவனுடைய சந்ததியை தெரிந்து கொண்டார். ஆரோனும் அவனுடைய குமாரரும் பரிசுத்தத்திற்கு, பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதுக்கும், என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும், அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும், அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் ஆரோனுடைய வம்சத்தை அதாவது லேவியர் இதில் தூபம் காட்ட, பலியிட, எல்லாத்துக்கும் அவங்கள வேறு பிரித்து வைத்தார்கள். ஆனால் 14வது வசனத்தில், தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரரோவெனில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள். இவங்க ஆசாரியர்கள் இல்லை, மோசேயுடைய பிள்ளைகள் ஆசாரியர்களாக எண்ணப்படலை, இவங்க லேவி கோத்திரத்தாரோடு எண்ணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மோசேயுடைய குமாரர், அவனுக்கு பிள்ளைங்க இருந்தாங்கல்ல, 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மோசேயின் குமாரர் கெர்சோம், எலியேசர். அப்போ கெர்சோம், எலியேசர் என்று 2 பிள்ளைங்க மோசேக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் மோசே அவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தான். ஆனால் மோசேயுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யலைன்றதை நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனாலும் இந்த தாவீது பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனத்தில், நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து, ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும். அப்போ அதாவது ஆலயம் என்று சொன்னால் அது பூட்டி வைக்கப்படவில்லை. அன்றைக்கு காலையிலும் மாலையிலையும் அங்கே பாடகர்களை நிறுத்தி அவங்க வொர்ஷிப் பண்ணி கர்த்தரை போற்றி துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆலயம் என்பது ஒவ்வொரு நாளும் அது திறந்து வைக்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஆலயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், மூடி தான் வைக்கிறோம். சண்டே தான் அந்த இதை நம்ம என்ன பண்ணுறோம், சண்டே நம்ம ஓப்பன் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதே போல் மற்ற நாட்களில், இடைப்பட்ட நாட்கள்லையும் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் தாவீது தினந்தோறும் அனுதினம் அந்த ஆலயத்தில் கீத சத்தங்கள், பாடல் சத்தங்கள், துதியின் சத்தங்கள் கேட்கும்படியாய் அதற்கென்று லேவியர்களை என்ன பண்ணார், அதில் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தாவீதுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு ஒரு காரணம், அவன் ஆண்டவர் பிரியமாய் நடந்தான். ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தான். ஒரு ராஜா தான், ஏன் இதெல்லாம் செய்யணும்ல, ஆனால் அவன் நல்ல காரியங்களை செய்தபடினால தான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாயிருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளுக்கு நீங்கள் பயந்து நடக்கும் பொழுது, உண்மையாய் நடக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் தலைமுறைகளை ஆசிர்வதிப்பார். 4 தலைமுறைக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்றார். அது மட்டும் இல்லை, எப்படி தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானோ அதே போல உங்க வாழ்க்கையிலையும் நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு உண்மையா இருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அதிகாரத்துல லேவியனுடைய கோத்திரம் எண்ணப்பட்டதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, அது உம்முடைய பார்வையில அது விசனப்படுவது அல்ல. ஆண்டவரே, அந்த லேவியர்களுக்கு என்ன ஆண்டவரே வேலை கொடுக்கணுன்றதுக்காக ஆண்டவரே அவர்கள் எண்ணப்பட்டார்கள். ஏசப்பா, ஆண்டவரே, இந்த நாட்களிலும் இயேசுவே
அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீங்க அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு லேவியனாய் ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரை. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா. நீங்க ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுடைய பழைய குணங்கள் பழைய பாவங்கள் எல்லாம் மாறி போகுமே ஆண்டவரே. நீங்க ஆண்டவரை அப்பா தகப்பனே இருதயத்துக்குள்ள ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள நீங்க கடந்து வாங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. பாவத்தை குறித்தான ஒரு உணர்வு பிள்ளைகளுக்கு வேண்டும் ஆண்டவரை. அப்பா பாவத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவரை உமக்கென்று ஆண்டவரை அப்பா பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கிருபை கொடுங்க ஆண்டவரை. யார் யார் ஆண்டவரை என்னென்ன பாவத்துல கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த கட்டுகளை எல்லாம் கட்டவிழ்த்து ஆண்டவரை பிள்ளைகள் உம்மை விடுதலையோடு துதிக்க கிருபை தாங்க டாடி. நாம மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.